தமிழ்நாடு வரலாறுல ரீசெண்ட் ஹிஸ்ட்ரியில் இல்லாத அளவுக்கு சமீப வரலாறுல இல்லாத அளவுக்கு 50 பேர் மேலே செத்துருக்கான்றாங்க. கண்டிப்பாக சாவு எண்ணிக்கை 60 தாண்டும்ன்றாங்க. இதில் வந்து 10 நாள் 15 நாள் பொறுத்து சாவரம் லிஸ்ட் வராது கிட்டக்க. ஆகவே எண்ணிக்கை இன்னும் அதிகமாகும் என்பதுதான் பரவலாக இருக்கக்கூடிய கணிப்பாக இருக்கிறது. ஒரு ஊழல்னுவாங்கல்ல, ஒரு வாரத்துக்கு 15,000. One VIP's brother collected it and apparently gave a list of those who paid up to the local law enforcement staffers. அதாவது வந்து யார் காசு கொடுத்தானுங்க அப்படின்றத லோக்கல் போலீஸுக்கு அவர் அந்த லிஸ்ட்டை கொடுத்துருவார். அதாவது அவன் மட்டும் காய்ச்சுவான், அவனை நீங்கள் அவனை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அன்லெஸ் 2 elected MLAs are arrested. அந்த குறிப்பிட்ட 2 MLAக்கள் கைது செய்யப்படாத வரையில் கள்ளசாராயத்துக்கு எதிரான இந்த நடவடிக்கை என்பது வெறும் நாடகமாக தான் இருக்கும்னு அவர் எழுதியிருக்காரு. அரஸ்ட் பண்ணாத வரைக்கும் தொடருன்றாரு. மோகன்ராஜின் விருப்ப ஓய்வை அன்று கடுமையாக விமர்சித்த காவல்துறை அதிகாரிகள் இன்று அவருடைய கணிப்பு சரி என்று பாராட்டுகின்றனர். எவ்வளோ வெக்கக்கேடான விஷயங்க இந்த அரசுக்கு. ஒரு எஸ்பிங்க, அவர் டிஸ்ட்ரிக்ட் எஸ்பி சொல்கிறாருங்க, இங்கே கள்ளசாராயம் வெள்ளமாக ஓடுது, இதை நம்ம தடுக்கலைன்னா கள்ளசாராய சாவுகளை தடுக்க முடியாது அப்படின்னு அவர் கடிதத்தை திரும்ப திரும்ப அரசுக்கு எழுதுகிறார். இந்த விஷயம் தெரிஞ்சு லோக்கல் டிஎம்கே பாலிட்டிஷியன்ஸ் அவரை ப்ரெஷர் பண்ணி அவரை தலையிடாதீங்கன்னா ஒரு கட்டத்துக்கு மேலே அவர் தன்னால் இதை தாக்கு பிடிக்க முடியாதுன்னுட்டு அவர் ரிசைன் பண்ணிவிட்டு விஆர்எஸ் கேட்குறாரு. எப்படிங்க உளவுத்துறை வந்து எல்லண்டோக்கு எதிராக நியூஸை பிளான்ட் பண்ணுறான் ஹிண்டு பேப்பரில்? அப்போ டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளே சில வெரி சீரியஸ் ப்ராப்ளம்ஸ் இருக்குது. அது இந்த கவர்மெண்ட்டுக்கு பெரிய சிக்கல்களை ஆபத்தை உண்டாக்கும்னு அந்த காலத்திலே சொல்லப்பட்டது. அந்த பீரியட்லேயே வந்து விவரம் அறிந்தவர்கள் பேசினார்கள், எழுதினார்கள். ஆனால் அரசு செவி மடுக்கவில்லை. இன்றைக்கி இவ்வளோ பெரிய வேலையை கொடுத்துருக்காங்க. மதுவிலக்கு சத்தியமாக தீர்வு இல்லை. குஜராத்தில் காலகாலமாக மகாத்மா காந்தி பிறந்த குஜராத்தில் எத்தனை ஆண்டுகளாக உங்களுக்கு வந்து மதுவிலக்கு இருக்குன்னு தெரியும். ஆனால் இன்றைக்கி என்ன நிலைமை தெரியுமா? கள்ளச்சாராய சாவு மட்டும் இல்லை, இந்த மதுவால் வந்து வாழ்க்கை பாதிக்கப்பட்டு புனர்வாழ்வுன்னு சொல்லுவோம்ல, ரீஹபிலிட்டேஷன் ட்ரீட்மெண்ட்டுக்கு தமிழ்நாட்டுக்கு குஜராத்லேருந்து பேஷண்ட்ஸ் வராங்க. ரீஹபிலிட்டேஷன் வாங்குற அளவுக்கு அவன் குடிக்கிறான்னா அங்கே அவைலபிலிட்டி எவ்வளோ? அண்ணாமலை அவர் சிபிஐ விசாரணை வேணும்னு கேட்குறாரு இல்லையா? அண்ணாமலை அவர் ஐபிஎஸ் ஆஃபீஸராக இருந்தோம், அவருக்கு ஏன் இவ்வளோ தூரம் விவரம் பத்தாமல் இருக்காருன்னு எனக்கு புரியல. அமித்ஷா நினச்சா கூட சிபிஐ விசாரணைக்கு உத்தரவு போட முடியாது. எதுக்கு அண்ணாமலை இப்படிப்பட்ட கடிதங்களை எழுதுறாரு? அவரோட விவரம் என்னன்றது எனக்கு புரியல. இது போன்று அரசியல் சார்ந்து எக்ஸ்க்ளூசிவான வீடியோக்களை தொடர்ந்து காண ஆகாயம் வாய்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆகாயம் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்மோடு நேர்காணலுக்காக மூத்த பத்திரிகையாளர் மற்றும் அரசியல் திறனாய்வாளர் திருமிகு மணி அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய மரணம் தான் தமிழ்நாட்டையே உலுக்கி இருக்குது அப்படின்னு சொல்லலாம். நம்ம பேசிக்கிட்டு இருக்க இந்த நேரம் வரைக்கும் கிட்டத்தட்ட 50க்கும் மேற்பட்டோர் இறந்துருக்காங்க. 100க்கும் மேற்பட்டோர் வந்து மருத்துவமனையில் இன்னும் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. நேற்று எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி போனார், அண்ணாமலை அவர்கள் போனார், திமுக தரப்புலேருந்து அமைச்சர்கள், முக்கியமான அமைச்சர்கள், உதயநிதி ஸ்டாலின் எல்லோருமே போய் பார்த்தாங்க. ஆனால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு 10 லட்சம் ரூபாய் வந்து நிவாரணம் வழங்கியிருக்காங்க. அது ஒரு புறம் வந்து விமர்சனமும் எழுந்திருக்கு. நீங்கள் எப்படி பாதிக்கப்பட்ட மக்கள் கள்ளச்சாராயத்தில் குடிச்சு இறந்தவங்களுக்கு நீங்கள் எப்படி 10 லட்சம் கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு டிபேட் ஒரு பக்கம் போயிட்டு இருக்க சூழலில் இன்றைக்கு சட்டசபையிலுமே இந்த விவாதமாக மாறி இருக்குது. கருப்பு சட்டையோட எதிர்க்கட்சிகள்லாம் சட்டசபையில் கலந்துருக்காங்க. கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வர முயற்சி பண்ணும்போது வெளியேற்றப்பட்டிருக்காங்க. எப்படி பார்க்குறீங்க முதற்கட்டமாக? ரொம்ப மோசமான துயரமான சம்பவம். கடந்த ஆண்டு சரியாக ஒரு ஆண்டுக்கு முன்பு மரக்காணம், மதுராந்தகம், விழுப்புரத்துலலாம் இந்த சம்பவம் நடந்தது. அரசு அதிலிருந்து பாடம் கற்கவில்லை என்பது தெளிவாகவே தெரிகிறது. கள்ளச்சாராயத்தை எந்த அரசாங்கத்தாலையும் முற்றிலுமாக ஒழிக்க முடியாது என்பது உண்மை. கட்டுப்படுத்தலாம், பெரிய அளவில் கட்டுப்படுத்தலாம். இந்த மாதிரி சம்பவங்கள் நடப்பதற்கு காரணம் வந்து கள்ளச்சாராயங்கள் வந்து அது குறித்த ஆய்வுகளை மேற்கொண்டவர்கள் சொல்கிறது என்னென்னு கேட்டிங்கன்னா, அரசியல் தலையீடு அதில் வரும்போது தான் இத்தகைய மரணங்கள் நடக்கின்றன. வெறுமனே கள்ளச்சாராயத்தை காய்ச்சறவன் வந்து அவன் காலத்துக்கும் தொழிலை பார்க்கணும்னு நினைக்கும் பொழுது அவன் இந்த மாதிரியான காரியங்களை செய்ய மாட்டான். ரெண்டாவது வந்து இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா வந்து அசம்பிளி நடக்கும்போது இத்தகைய சம்பவங்கள் சாதாரணமாக நடக்காது. ஜெயலலிதா பீரியட்லலாம் பார்த்திங்கன்னா, கலைஞர் பீரியட்லையும் ஜெயலலிதா பீரியட்லலாம், குறிப்பாக ஜெயலலிதா பீரியட்லலாம் வந்து எனக்கு நன்றாக தெரியும், அன்றைய அதிகாரிகள், உயர் அதிகாரிகள் ஒரு 2 மாதத்துக்காக அவனை கள்ளச்சாராயத்தை எல்லா மாவட்டங்களையும் நிறுத்த சொல்லுங்கள் அப்படின்வாங்க. பச்சையாக சொல்கிறேன்னா 2 மாதம் பொறுத்து ஓட்டிக்கொண்டு தான் அதுக்கு அர்த்தம். காலகாலமாக கள்ளச்சாராயம் காய்ச்சவன் என்ன பண்ணுவான்னா 2 மாதம் பொறுத்து தொழில் நடக்கணும், வருஷத்தில் 10 மாதம் தொழில் நடக்கணும், ஒரு 2 மாதம் நிறுத்துறது, லீவ் விடுற மாதிரி அவனே ஆஃப் பண்ணிவிடுவான், வேறு யாரும் காய்ச்ச விடாமலும் பார்த்துப்பான். அசம்பிளி நடக்கும்போது இந்த சம்பவங்கள் சாதாரணமாக நடக்காது. அசம்பிளி நடக்கும்போது 2 மாதம் ஸ்டாப் பண்ண சொல்லுவாங்கன்னா நான் சொல்கிறது அதிகாரப்பூர்வமாக நினைத்தா வந்து அப்போ முழுவதுமாக இது பண்ண முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து அவன் ஏன் அந்த 2 மாதத்தை நிறுத்துறான்னா 3வது மாதம் நடத்தலான்ற நம்பிக்கை இருக்கிறதால நிறுத்துறான்.
இது நான் சொல்கிறது 2 மாதம் நிறுத்துறான்றது ஜீவோ போட்டு நிறுத்துறானுங்க, வெளிப்படையாக ஆர்டர் அப்படிலாம் கிடையாது. வாய் வார்த்தைகளால் சில நேரங்களில், அதுவும் எல்லா ஆண்டுகளிலும் இல்லை, சில ஆண்டுகளில் அது நடந்திருக்குது என்பது உண்மை. இங்கே என்ன பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா, யார் கண்ட்ரோலில் நிர்வாகம் இருக்குன்னு தெரியாத அளவுக்கு இன்றைக்கி மோசமான கண்டிஷனில் தமிழ்நாடு இருக்குது. ஓராண்டுக்கு முன்பு இந்த சம்பவம் நடந்திருக்குது. 3 மாவட்டங்களில் கிட்டத்தட்ட எவ்வளோ பேர், 30 பேருக்கு கிட்டத்தட்ட இறந்து போயிருக்காங்க. பிரச்சனை பெருசாக இருக்குன்னு நல்லாவே தெரியுது. கள்ளக்குறிச்சி வந்து புதியதாக வந்த மாவட்டம். எந்த நேரத்தில் அந்த மாவட்டத்தை பிரித்தாங்களோ அது நேரம் அமோகமாக இருக்குது. அந்த ஸ்கூல் இன்சிடெண்ட் ஒன்று நடந்தது. இப்போ இந்த இன்சிடெண்ட் 2வது எஸ்பி சஸ்பெண்ட் ஆகிறார். ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் சஸ்பெண்ட் பண்ணுறதுலாம் ரொம்ப ரேர் கேஸ். வெள்ளமாக அங்கே சாராயம் ஓடி இருக்குன்னு தான் எல்லா தரப்பு தகவல்களும் வருது. நேற்றைக்கு வரக்கூடிய எல்லா செய்திகளும், எல்லா தொலைக்காட்சிகளையும், பெரும்பாலான தொலைக்காட்சிகளில் மக்கள் சொல்கிறாங்க, காவல் நிலையங்களுக்கு அருகிலேயே 300 மீட்டர் தொலைவிலேயே வச்சு விற்றாங்க, பால் பாக்கெட் விற்கிற மாதிரி விற்றானுங்க, 24 மணி நேரமும் சப்ளை இருந்ததுன்றாங்க. அந்த கல்ராயன் மலையிலேருந்து அதை வந்து சாராயத்தை காய்ச்சி கீழே எடுத்துகிட்டு வரும்போது 4 செக் போஸ்ட் இருக்குன்றாங்க. அந்த 4 செக் போஸ்ட்டை தாண்டி எப்படி ஊருக்குள்ளே வர முடிஞ்சதுன்றது தெரியல. நிச்சயமாக அரசியல் பின்புலம் இல்லாமல் எல்லாரும் வந்து எஸ்பி சஸ்பெண்ட் பண்ணது, கலெக்டரோட பேச்செல்லாம் சொல்கிறாங்களே ஒழிய, இந்த சாராய வியாபாரம், சாராய விற்பனை வெள்ளமாக மாவட்டத்தில் பெருக்கெடுத்து ஓடினது அரசியல்வாதிகளோட ஆசீர்வாதம் இல்லாமல் நடந்திருக்க வாய்ப்பே இல்லை. இந்த சமூக அமைப்பை குறித்த உங்களுடைய புரிதல் ஒரு 40% பாஸ் மார்க்குன்னுவாங்க. அது இருந்ததுன்னா கூட நான் சொல்லுவதை நீங்கள் ஒப்புக்கொள்வீர்கள். 2 எம்எல்ஏக்கள், ஆளும் கட்சியோட 2 எம்எல்ஏக்கள், மாவட்டத்துக்கு பொறுப்பான ஒரு அமைச்சர், அந்த மாவட்டத்தை சேர்ந்த ஒரு அமைச்சர், இந்த 4 பேரோட மறைமுக ஆசீர்வாதத்தில் தான், குறிப்பாக அந்த 2 எம்எல்ஏக்களோட ஆசீர்வாதத்தில் தான் இது நடந்திருக்குதுன்னு விவரம் அறிந்தவர்கள் எல்லாருமே சொல்கிறாங்க. அன்புமணி ராமதாஸ் சொன்னார். அன்புமணி ராமதாஸ் அவங்க பேரையே சொன்னார். அங்கே விவரம் அறிந்த பத்திரிகையாளர்கள் அத்தனை பேருமே அதை சொல்கிறாங்க. ஒரு ஊழலுக்கு வந்து 15,000 ரூபாய். நம்முடைய ஆர்கே ராதாகிருஷ்ணன் இருக்கார் இல்லையா, ஃப்ரண்ட்லைன் ராதாகிருஷ்ணன், அவர் வந்து ஒரு டாக்டர் ஆர்கே ராதாகிருஷ்ணன் ஒரு ட்வீட் இன்னைக்கு காலையில் போட்டிருக்காரு. ரொம்ப முக்கியமான ஒரு ட்வீட் அது. அவர் ரொம்ப விவரம் அறிந்தவர், ஒரு மூத்த செய்தியாளர். அவர் வந்து அந்த மாதிரி தகவல் இல்லாமல் போட மாட்டார். அவர் என்ன போடுறாரு ராதாகிருஷ்ணன், ஊழல் பெர் வீக் ரேட் 15,000. ஒரு ஊழல்னு வாங்கல்ல, ஒரு வாரத்துக்கு 15,000. ஒன் விஐபிஸ் பிரதர் கலெக்டட் இட் அண்ட் அப்பேரண்ட்லி கேவ் a லிஸ்ட் ஆஃப் தோஸ் who paid up to the local law enforcement staffers. அதாவது வந்து யார் காசு கொடுத்தானுங்க அப்படின்றத லோக்கல் போலீஸுக்கு அவர் அந்த லிஸ்ட்டை கொடுத்துருவார். அதாவது அவன் மட்டும் காய்ச்சுவான், அவனை நீங்கள் அவனை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அன்லெஸ் 2 elected MLAs ஆர் arrested, அந்த குறிப்பிட்ட 2 எம்எல்ஏக்கள் கைது செய்யப்படாத வரையில் திஸ் ஹோல் ஆக்ஷன் அகேன்ஸ்ட் எலிஸ்ட் அரக் இஸ் ஜஸ்ட் அ ட்ராமா. இந்த கள்ளசாராயத்துக்கு எதிரான இந்த நடவடிக்கை என்பது வெறும் நாடகமாக தான் இருக்கும்னு அவர் எழுதியிருக்காரு. அரெஸ்ட் பண்ணாத வரைக்கும் தொடரும்னு சொல்கிறாரு. அப்போ தொடருன்றாரு. அந்த குறிப்பிட்ட 2 எம்எல்ஏங்களை நீங்கள் அரெஸ்ட் பண்ணாத வரைக்கும் கள்ளசாராயத்தை கள்ளக்குறிச்சியில் உங்களால் கட்டுப்படுத்தவே முடியாது. ஆனால் அரெஸ்ட் பண்ணாத வாய்ப்பு இல்லை இல்லையா? அது நமக்கு தெரியாது. ஆளுங்கட்சின்னா யார்கிட்ட போவா? சிபிசிஐடிலாம் கிட்ட நெருங்கவே முடியாது. ஏன்னா சிபிசிஐடி சிஎம்முக்கு சல்யூட் அடிக்கிற ஒரு ஆர்கனைசேஷன் போய் எப்படி வந்து ஆளுங்கட்சி எம்எல்ஏவை அரெஸ்ட் பண்ணுவாங்க? ஆகவே தெளிவாக தெரியுது, லோக்கல் பாலிட்டிஷியன்ஸோட ஆசீர்வாதம், அனுசரணை, ஒத்துழைப்பு இதெல்லாம் இல்லாமல் சாராயம் அங்கே ஓட வாய்ப்பே இல்லை. லோக்கல் பாலிட்டிஷியன்ஸ், லோக்கல் போலீஸு, லோக்கல் ரவுடிஸு, சில இடங்களில் லோக்கல் மீடியா எல்லாம் சேர்ந்து தான் இந்த கள்ள சாராயம் ஓடுது. குறிப்பாக லோக்கல் பாலிட்டிஷியன்ஸும் லோக்கல் போலீஸும் இல்லாமல் எந்த சாராய விற்பனையும் ஆட்டோமேட்டிக்காக ரவுடிஸ் உள்ளே வந்துடுவான். ஸோ இந்த 3 பேர், குறிப்பாக 2 பேர் லோக்கல் பாலிட்டிஷியன் அண்ட் போலீஸ், லோக்கல் போலீஸுக்கு தெரியாமல் எதுவுமே நடக்காது. 7 மாதமாக வெள்ளமாக ஓடி இருக்குது. போன வருஷம் இதே மாதிரி ஜூன் மாதம் தான் வந்து அந்த இன்சிடெண்ட், மரக்கான இன்சிடெண்ட் நடக்குது. பெரிய அளவில் பேச்சு பேசினாங்க, பெத்த பேச்சுன்னுவாங்க. நாங்கள் இனிமேல் ஒரு சொட்டு கூட சாராயம் ஓட விட மாட்டோம், ஒரு உயிர் கூட போக அலோவ் பண்ண மாட்டோன்னு. அதை விட அதிகமாக தமிழ்நாடு வரலாறுலேயே ரீசெண்ட் ஹிஸ்ட்ரியில் இல்லாத அளவுக்கு, சமீப வரலாறுல இல்லாத அளவுக்கு 50 பேர் மேலே செத்துருக்கான்றாங்க. கண்டிப்பாக சாவு எண்ணிக்கை 60 தாண்டும்ன்றாங்க. இதில் வந்து 10 நாள் 15 நாள் பொறுத்து சாவரம் லிஸ்ட் வராது கிட்டக்க. ஆகவே எண்ணிக்கை இன்னும் அதிகமாகும் என்பதுதான் பரவலாக இருக்கக்கூடிய கணிப்பாக இருக்கிறது. மறுபடியும் சொல்லுகிறேன், உள்ளூர் அரசியல்வாதிகள் இந்த கேஸில் 2 லோக்கல் எம்எல்ஏஸ், லோக்கல் போலீஸ், லோக்கல் சமூக விரோதிகள், இவங்க மீடியா கூட இருக்கலாம், அது தெரியல. கண்டிப்பாக இவங்க ஆதரவோடு தான், குறிப்பாக லோக்கல் பாலிட்டிஷியன்ஸ் அண்ட் போலீஸோட ஆதரவோடு தான் இது நடந்திருக்குது. இன்றைக்கி தினமலரில் வந்து ஒரு செய்தி வந்து, அங்கே மோகன்ராஜன் இருந்த ஒரு எஸ்பி, அதாவது வந்து மாவட்ட எஸ்பியாக அங்கே ஒருத்தர் இருந்திருக்கார். அவர் வந்து முன்கூட்டியே கணித்த அதிகாரி விரிப்பில் ஓய்வில் சென்றதால் நிம்மதி. மோகன்ராஜன் ஒரு அதிகாரி, அந்த ஸ்கூல் இன்சிடென்ட் நடந்தப்போ அங்கே இருந்த வேற ஒருத்தரை மாற்றிட்டு இந்த மோகன்ராஜை கொண்டு வராங்க. 87 பேட்ச் ஸ்ட்ரைட் எஸ்ஐ அவர் வந்து அந்த ஸ்கூல் இஷ்யூவில் வந்து நார்மல்சியை கொண்டு வந்த பிறகு சங்கராபுரம், ரிஷிவந்தியம் பகுதிகளில் கள்ளசாராய விற்பனை அதிகமாகிறத தடுக்கிறதுக்கு கடுமையான முயற்சிகளை மேற்கொண்டிருக்கார்.
ஒரு கட்டத்தில் அவர் வந்து இந்த தகவல்களை, அதாவது அந்த பகுதியில் இருந்த திமுக முக்கிய புள்ளிகளுக்கு இவரோட இந்த நடவடிக்கை, கள்ளசாராயத்துக்கு எதிரான அதிரடி நடவடிக்கைகள் அவங்க காதுக்கு போனோன்னே அவர்கள் மோகன்ராஜை நேரடியாக பேசி கள்ளசாராய விஷயத்தில் தலையிடாதீர், வியாபாரிகள் மீது நடவடிக்கை எடுக்கக்கூடாது என மிரட்டியிருக்காங்க. இது தெரிஞ்சு அவர் வந்து காவல்துறை மேலதிகாரிகளுக்கு திரும்ப திரும்ப புகார் கடிதங்கள் அனுப்புகிறாரு, அறிக்கைகள் அனுப்புகிறாரு. ஆனால் எந்த நடவடிக்கையும் இல்லை. கள்ளசாராயத்தால் மாவட்டத்தில் எந்நேரமும் சாவுகள் நடக்கலாம் என அஞ்சி புலம்பியபடியே இருந்திருக்கிறார் மோகன்ராஜ். ஒரு கட்டத்தில் மாவட்ட எஸ்பியாக இருக்கும்போது தன்னுடைய வரம்புக்குள் இது நடந்ததுன்னா தனக்குத்தான் அவப்பேரும் சிக்கலும் வரும் என அஞ்சி இருக்கிறார். அதனால் எனக்கு பதவியே வேணாம், நான் விருப்ப ஓய்வில் விஆர்எஸில் போய்டுறோன்னு ஹோம் செக்ரட்டரிக்கு கடிதம் எழுதியிருக்கார். இந்த விஷயம் அப்பயே வந்து காவல்துறை வட்டாரத்தில் பெருசாக பேசப்பட்டிருக்கு. கள்ளச்சாராய சாவுகள் ஏற்படலாம் என்பதை கணித்த மோகன்ராஜ் விருப்ப ஓய்ப்பில் செல்கிறார் என்பதை அறிந்த காவல்துறை வட்டாரங்களுக்கு வெளியேயும் தகவல் பரவ தன் சொந்த பணிகளுக்காகவே முன்கூட்டியே ஓய்வில் செல்கிறேன் என்று அரசு தரப்பில் மோகன்ராஜிடம் எழுதி வாங்கியிருக்கிறார்கள். அதன் பிறகு அவரை விருப்ப ஓய்வில் செய்ய அனுமதித்தனர். மோகன்ராஜுக்கு பதிலாக ஜெயச்சந்திரன் எஸ்பியாக நியமிக்கப்பட்டார். இப்போது அவர் கணித்தது போலவே கள்ளச்சாராய சாலைகள் நிகழ்ந்துவிட்டன. மோகன்ராஜின் விருப்ப ஓய்வை அன்று கடுமையாக விமர்சித்த காவல்துறை அதிகாரிகள் இன்று அவருடைய கணிப்பு சரி என்று பாராட்டுகின்றனர். எவ்வளோ வெக்கக்கேடான விஷயங்க இந்த அரசுக்கு. ஒரு எஸ்பிங்க, அவர் டிஸ்ட்ரிக்ட் எஸ்பி சொல்கிறாருங்க, இங்கே கள்ளச்சாராயம் வெள்ளமாக ஓடுது, இதை நம்ம தடுக்கலைன்னா கள்ளச்சாராய சாவுகளை தடுக்க முடியாது அப்படின்னு அவர் கடிதத்தை திரும்ப திரும்ப அரசுக்கு எழுதுகிறார். இந்த விஷயம் தெரிஞ்சு லோக்கல் டிஎம்கே பாலிட்டிஷியன்ஸ் அவரை ப்ரெஷர் பண்ணி அவரை தலையிடாதீங்கன்னா ஒரு கட்டத்துக்கு மேலே அவர் தன்னால் இதை தாக்கு பிடிக்க முடியாதுன்னுட்டு அவர் ரிசைன் பண்ணிவிட்டு விஆர்எஸ் கேட்குறாரு. விஆர்எஸ் கொடுக்க மறுக்கிறானுங்க. அப்புறம் ப்ரெஷர் பண்ணி எப்படியோ வந்துடுது விஆர்எஸ். 8 மாதம் இன்னும் சர்வீஸ் இருக்கும்போது விஆர்எஸ் வாங்கிட்டு போயிட்டார். ஒருவேளை அவர் பதவியில் இருந்தாலும் அவர் தலையில் விழுந்திருக்கும். இந்நேரம் அவர் தலையை உருண்டு இருக்கும். இந்த எஸ்பியை சஸ்பெண்ட் பண்ண மாதிரி இப்போ சஸ்பெண்ட் பண்ணாங்களே ஒரு எஸ்பி, அவர் டைரக்ட் ஐபிஎஸ், இவர் எஸ்ஐயாக இருந்து எஸ்பியாக வந்தவர். அவர் தலை உருண்ட மாதிரி இவர் தலை உருண்டு இருக்கும். அதில் ஐபிஎஸ் ஆஃபீஸருங்களாவது தப்பிச்சிருவானுங்க எப்படியாது. அவங்களுக்கு சர்வீஸ் ரெக்கார்டு எப்படி இருந்தாலும் ஐபிஎஸ் வேறு, லோக்கல் ப்ரமோஷனில் வர, அதுவும் இவர் வந்து டிஎஸ்பியாக இருந்து எஸ்பியாக கூட ஆகலை, இவர் எஸ்ஐயாக இருந்து எஸ்பி ஆனவர், கடைசி கட்டம் அதோட ரிட்டையர் ஆவார் அவர். இவர் இருந்தாருன்னா இந்நேரம் வந்து இவரை அரெஸ்ட் பண்ணுற லெவலுக்கு போயிருப்பானுங்க. ஏன்னா எந்த லாபியும் இவரை காப்பாற்றாங்க. இன்ஃபேக்ட் கள்ளக்குறிச்சியிலவே வந்து இதுக்கு முன்னால் 2வது எஸ்பி இவர் சஸ்பெண்ட் ஆகிறார். பட் ஐபிஎஸ் ஆஃபீஸர் ஃபஸ்ட் டைம். ஐபிஎஸ் ஆஃபீஸருங்க அவ்வளோ சீக்கிரம் சஸ்பெண்ட் பண்ண மாட்டாங்க, பண்ணியிருக்காங்க, அவ்வளோ சீக்கிரம் பண்ண மாட்டாங்க. அவங்க சர்வீஸ் ரெக்கார்டில் அது ஏறிடும். ஐபிஎஸ் லாபியை பார்த்து போலீஸ் எந்த கவர்மெண்ட்டும் சீஃப் மினிஸ்டரும் தயங்குவாங்க, பயப்படுவாங்க. ஏன்னா ஐபிஎஸ் லாபி நினச்சினா கவுத்துரும் கவர்மெண்ட்டே. இப்போ இந்த ஏடிஜிபி வரைக்கும் விஆர்எஸில் விஆர் போட்டிருக்காங்க, வெயிட்டிங் லிஸ்ட்டில் போட்டிருக்காங்க. ஏடிஜிபி மகேஷ்குமார் அகர்வால் சென்னை கமிஷனர் இருந்தார், அவர் தான் வந்து ப்ரொஹிபிஷன் ஏடிஜிபி. அவரை இன்றைக்கி வந்து நேற்று நைட்டு அவரை வந்து வெயிட்டிங் லிஸ்ட்டில் போட்டிருக்காங்க. அந்த அளவுக்கு வந்து கவர்மெண்ட் வந்து உண்மையிலே விஷயத்தை பார்த்து பயப்படுது, கலங்குது. ஆனால் ஏன் இவ்வளோ தூரம் அலோவ் பண்ணாங்க? ஒரு ஊழலுக்கு வந்து 15,000 ரூபாய் வாரம் கொடுத்துட்டு நடத்துகிறான் இவன். நான் இதுதான் காய்ச்சலான்ற லிஸ்ட்டில் லோக்கல் போலீஸுக்கு கட்சிக்காரன் கொடுத்துருவானா, அவனை டிஸ்டர்ப் பண்ணாதான் போலீஸு. ஸ்டேஷன் பக்கத்துலேயே போட்டு விற்பானுங்களாம். காவல்துறை உயரதிகாரிகள் பலிகடாக்கப்பட்டாங்க. பலிகடான்னு நம்ம சொல்ல முடியாது, முழுவதும் பலிகடான்னு சொல்ல முடியாது. அவங்களும் உடந்து தான். அப்படி நம்ம இதை வெளிப்படையாக சொல்ல முடியாது. சில விஷயங்களை நான் முதல்ல உங்களுக்கு தெளிவுபடுத்த விரும்புகிறேன். அதாவது கள்ள சாராயத்தை முழுவதுமாக ஒழிக்க முடியாது, அதை பெரிய அளவில் கட்டுப்படுத்தலாம். இன்னும் சொல்லப்போனால் சில உயர் காவல் அதிகாரிகள், ஓய்வு பெற்றவர்கள், அவங்களெலாம் சொல்லக்கூடிய கருத்து என்னன்னு கேட்டிங்கன்னா, கடந்த காலங்களில் பணியாற்றியவர்கள் சிலர் உயிருடன் கூட இன்றைக்கு இல்லை. அவங்களாம் வந்து சொன்னது என்னென்னா, எந்த ஒரு மாவட்ட எஸ்பியுமே ஓரளவாவது தான் மாவட்டத்தில் கள்ளசாராயம் ஓடுறதை அனுமதிப்பார். வித்தியாசமான பார்வை இது, உங்களுக்கு முதன்முறையாக கேள்விப்படுவீங்கன்னு நினைக்கிறேன். ஓரளவாவது அதை விரும்புவார். ஏன்னா அது ஒரு லிமிட்டெட் லெவலில் என்னன்னு கேட்டிங்கன்னா, அதை நீங்கள் அனுமதிக்கணும்னா மாவட்டத்துக்குள்ளே வந்து வழிப்பறி, கொலை, திருட்டு, ஆழ்கடத்தல் போன்ற விஷயங்கள் அதிகரிக்கும் என்கின்ற ஒரு பார்வை இருந்தது. தட்ஸ் ஒன் ஸ்கூல் ஆஃப் தாட். ஸோ ஒரு லிமிட்டடாக அது இருக்கும். ரெண்டாவது வந்து சப்ளை டிமாண்ட் தியரி. வழிப்பறி கொலைனா அதர் கிரைம் ஆக்டிவிட்டீஸ் இருக்குது பார்த்தீங்களா. அதர் கிரைம் ஆக்டிவிட்டீஸ் வந்து சர்டன் எக்ஸ்டென்ட், பெரிய அளவில் ஒரு அளவுக்கு. இதை நீங்கள் வந்து ரொம்ப பிளாக் அண்ட் ஒயிட்டாக பார்க்கக்கூடாது, கிரே ஏரியா நிறையா இருக்குது இதில். நீங்கள் இது ரொம்ப நீங்கள் நுட்பமாக இதை புரிஞ்சுக்கணும். 2 விஷயம். ஒன்று, மற்ற குற்றச்செயல்களிலிருந்து அது கவனத்தை திருப்புது. ரெண்டாவது ரொம்ப முக்கியமான விஷயம் சப்ளை டிமாண்ட் தியரி. இப்போ குடிக்கிறவன் எந்த காலத்திலும் இருந்துக்கிட்டே தான் இருப்பான். எல்லாராலையும் ஃபாரின் டாஸ்மாக்னு சொல்லக்கூடிய ஃபாரின் லிக்கர் IMFல வந்து அஃபோர்ட் பண்ண முடியாது. அப்போ ஏதாவது ஒரு சின்ன அளவில் அவனோட தேவை என்பது இருக்கிற வரையில் அதை நிறைவேற்றக்கூடிய ஒரு டிமாண்ட் இருந்துன்னா சப்ளை இருந்துக்கிட்டே தான் இருக்கும். பேசிக் ஃபேக்ட் இது. ஸோ அந்த மாதிரி வந்து இது உடல் உழைப்பாளிகள், ஒரு அக்கேஷனுக்கு கல்யாண வீடு, கர்மாதி வீட்டில் வரவன், ஏதோ ஒரு ஃபங்க்ஷனு, இப்போ வயல்வெளியில் வந்து ஏதோ வந்து அறுவடை முடியுது, இந்த மாதிரி நேரத்துலலாம் அவங்க வந்து
விதைப்பு காலம் முடியுது. இந்த நேரத்துலலாம் வந்து இந்த மகிழ்ச்சி கொண்டாடுவது என்பது வந்து மது இல்லாமல் கொண்டாடுவது என்பது ரொம்ப கடினமானது. யூஸ்வலாக எனி செலிப்ரேஷன் வில் இன்க்ளூட்ஸ் லிக்கர். பொதுவாக உலகம் பூராவே இருக்கக்கூடிய விஷயம். இது காலாகாலமாக இருக்க விஷயம். இதை நீங்கள் ஒன்றும் கட்டுப்படுத்த முழுவதெல்லாம் நீங்கள் அகற்றவும் முடியாது. சைக்காலஜிலே அது மனித உளவியலோடு ரொம்ப நெருக்கமானது மது. அது வந்து இப்போ நீங்கள் வந்து இப்போ டாஸ்மாகில் 200 ரூபாய் கொடுத்து குடிக்கிறவன் வந்து 10 வருஷம் குடிச்சா தான் சாவான், இது உடனே குடிச்சா சாவறான்ற போது அஃபோர்டபுள் ரேட்டில் வந்து உங்களால் வந்து உழைக்கும் மக்கள், உடல் உழைப்பாளிகளுக்கு மது அருந்தக்கூடிய உரிமை இல்லையா? 1.5 லட்சம் 2 லட்சம் சம்பளம் வாங்குகிற சாஃப்ட்வேர் ப்ரொஃபஷனலுக்கு இருக்கிறது, 4 லட்சம் சம்பளம் வாங்குகிற பேங்க் ஜெனரல் மேனேஜருக்கு இருக்கிறது, ஏன் இவங்களுக்கு இல்லையான்ற கேள்விகள்லாம் வந்து நியாயமான கேள்விகள். இதுக்கெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் ஒதுக்கி தள்ள முடியாத கேள்விகள். இதை விட ரொம்ப முக்கியமானது, எல்லா காலத்திலையும் மது என்பது இருந்தது, இருக்கிறது, இருக்கப் போகிறது. மனித உளவியலோடு சம்மந்தப்பட்டது மட்டுமல்ல, மனிதனோடு மிகவும் நெருக்கமானது. அதனால தான் எல்லா காலத்திலுமே இந்த கான்செப்ட், இந்த லிக்கர்ன்றது, இந்த கள்ளச்சாரம் என்பது ஏதாவது ஒரு ரூபத்தில் இருந்துக்கிட்டே தான் இருந்தது. கடந்த காலங்களில் நம்முடைய அதிகாரிகள் அதை எப்படி வந்து ஹேண்டில், எல்லா எஸ்பிக்கும் இது தெரியும், 100% கள்ளச்சாராயத்தை ஒழிக்க முடியாது. அது ஒரு ஷாக் அப்சர்வராக இருக்குது. ஒரு சிறிய அளவில் அது இருக்க வரைக்கும் பிரச்சனை கிடையாது. ரெண்டாவது வந்து அது கமர்ஷியலாகவோ பாலிட்டிஷியன்ஸ் இன்வால்வ்டாகவோ ஆகக்கூடாது. வெறுமனே அதை வந்து செய்கிறானுங்க பார்த்தீங்களா, அந்த சாராயத்தை காய்ச்சக்கூடியவர்கள் தொழில் ரீதியில் கள்ள சாராயத்தை காலகாலமாக காய்ச்சிறவன் இந்த வேலையை செய்ய மாட்டான். ஏன்னா அவனுக்கு எந்த லிமிட்டடாக அந்த ஃபார்முலா தெரியும். அதை மீறி போச்சுன்னா இந்த டெத்து நடந்துன்னா ஒன்ஸ் ஃபார் ஆல் முடிஞ்சுது அவங்க கதை. பொன்மூட்டையிடுற வார்த்தை வந்து அவன் கூடிய வரைக்கும் அது பொன்மூட்டையிடுற கண்டிஷன்லேயே வச்சுக்கணும்னு பார்ப்பானே வழியாக வெட்டி போட்டுற மாட்டான். அவங்களுக்கு வந்து இல்லை கமர்ஷியல் ஆகாத வரைக்கும், பொலிட்டிஷியன் இன்வால்வ் ஆகிற வரைக்கும் அது கரெக்டாக தான் இருக்குன்னு சொல்லிட்டு நான் எப்படி இருந்ததுன்னு சொல்ல வரேன். ஓகே, எப்படி இருந்தது ஏன்னா அந்த காலகட்டத்தில் பொலிட்டிஷியன் இன்வால்வ்மெண்ட் இல்லாமல் எங்கேயுமே கள்ளச்சாராயம் இல்லை. அதுதான் அது என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, அந்த காலத்தில் இருந்த பாலிட்டிஷியன்ஸோட இன்வால்மெண்ட்டும் இப்போ இருக்கிறதோட பாலிட்டிஷியன்ஸ் இன்வால்மெண்ட்டும் ரொம்ப அதிகம், ரொம்ப பேசிக் டிஃப்ரென்ஸ் இருக்குது. இன்றைக்கி பெரிய அளவில் வந்து உங்களுக்கு வந்து எம்எல்ஏ லெவல்லலாம் அதை எல்லா இடங்களிலலாம் யாரும் பண்ணுறது கிடையாது. ஏன்னா சம்பாதிக்கிறதுக்கு உனக்கு 1000 வழி இருக்குது, அது ஏதோ போயிட்டாங்க. இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து அந்த பழைய வழிமுறைகளை நம்பி அப்படியே வாழக்கூடியவர்களாக இவங்க இருந்திருக்காங்க. இவங்க நான் சொல்கிறது ரொம்ப நுட்பமாக கவனிக்கணும். நான் கள்ளச்சாராயத்தை நியாயப்படுத்தலை, சத்தியமாக நியாயப்படுத்தலை. அது முற்றிலும் ஒழிக்கப்பட வேண்டும் என்பதில் நமக்கு மாற்று கருத்து இல்லை. ஆனால் நீங்கள் ஒன்றை புரிந்து கொண்டுங்கள், யதார்த்தம் என்பது வேறு. அது ஏதாவது ஒரு ரூபத்தில் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். எந்த ஒரு மாவட்ட எஸ்பியுமே, அவர் தான் நம்பர் 1 காவல்துறை அதிகாரி. டிஐஜி கூட ரேஞ்ச் டிஐஜி தான் இருப்பார். எஸ்பி தான் நம்பர் 1 ஒரு மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும். அவர் வந்து விவரம் அறிந்த எந்த ஒரு எஸ்பியும் நான் சொல்லுவதை மறுக்க மாட்டார்கள். ஏதாவது ஒரு ரூபத்தில் அந்த கள்ளசாரம் என்றது இருக்க தான் செய்யும். சில நேரங்கள் அவங்களே கட்டுப்படுத்துவாங்க, கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ணுவாங்க, அப்புறம் கொஞ்சம் ஓடும். அது ஒரு லிமிட்டட் ஃபோக்கஸில் அது இருந்துக்கிட்டே இருக்கும். பாலிட்டிஷியன்ஸ் இன்வால்வ்மெண்ட் இல்லாமல் இருக்கும். இந்த மாதிரி இருக்க வரைக்கும் அது வந்து ஒரு குறிப்பிட்ட வரையறைக்குள்ளே இருக்க வரைக்கும் பிரச்சனை கிடையாது. எல்லா மாவட்டங்களையும் இது இருக்குது. இன்றைக்கி இந்த 2 நாளாக நடக்கிற இந்த கூத்தால் கள்ளசாராயம் ஒழிஞ்சிடும், தயவு செஞ்சு நம்பாதீங்க. இந்த அதிரடி நடவடிக்கை, இந்த சர்க்கஸு, இந்த ஜிம்னாஸ்டிக்ஸ்லாம் பண்ணுறாங்க இல்லையா தமிழ்நாடு போலீஸு, இது ஒரு 3 மாதம் ஓட அதிகபட்சம். இந்த சம்மர் சால்ட்டு, இந்த ஜிம்னாஸ்டிக்ஸு, இந்த ஆக்ரோபேட்டிக்ஸ் பண்ணுற தமிழ்நாடு போலீஸோட இந்த வேலை இன்னும் ஒரு 3 மாதம் ஓடும். அதுக்கு பிறகு பிஸ்னஸ் ஆஸ் யூஷுவல் தான். ஐ எம் சாரி, இதுதான் உண்மை. எந்த கவர்மெண்ட்டாக இருந்தாலும், ஸ்டாலின் கவர்மெண்ட்டோ, எடப்பாடி கவர்மெண்ட்டோ, நாளைக்கு XY கவர்மெண்ட், Z கவர்மெண்ட்டோ, திஸ் இஸ் த ஃபேக்ட். எங்கே பிரச்சனை வருதுன்னா, பாலிட்டிஷியன்ஸ் உள்ளே வந்து ரேம்பண்ட்டாக அதை பண்ணும்பொழுதும், கமர்ஷியலாக ஸ்கேல் அதிகமாகும் பொழுதும், வரமுறை இல்லாமல் பொதுவெளியில் போட்டு விற்கும் போதும், இன்னும் சொல்ல போனீங்கன்னா நீங்கள் வந்து அசம்பிளிலாம் கூடுறதுக்கு ஒரு வாரம் முன்னால் வந்து யூஸ்வலாக அந்த காலங்களில் வந்து கலைஞர் பீரியடில், ஜெயலலிதா, எஸ்பெஷலி ஜெயலலிதா பீரியட்லலாம் அசம்பிளி நடக்குதுன்னு போதெல்லாம் வந்து கம்ப்ளீட்டாக அதை ஸ்டாப் பண்ணுவாங்க. அந்த ஒரு ஓவரால் கண்ட்ரோல், செக் அண்ட் பேலன்ஸ் இருந்தது. திஸ் இஸ் ஹவு த சிஸ்டம் ஒர்க்ஸ். நான் சொல்கிறது பலருக்கு அதிர்ச்சியாக இருக்கலாம், என் மேலே கோபம் கூட வரலாம். நான் எப்படி சிஸ்டம் ஃபங்க்ஷன் ஆச்சுன்றதை சொல்கிறேன் உங்களுக்கு. அது சரி தப்புன்ற வேல்யூ ஜட்ஜ்மெண்ட்டுக்குள்ளே நான் போகல. இது எதுவுமே இந்த கவர்மெண்ட்டில் இல்லையே. எப்படி உங்களால் வந்து அசம்பிளி நடக்குதுன்னா 1 வீக் முன்னாலே சில ப்ரிகாஷன்ஸை கவர்மெண்ட் எடுக்குங்க, உளவுத்துறை எடுக்குங்க. சிலதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு அப்படியே ஃபுல், அது ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க, they'll pull up the socks. உளவுத்துறைக்கு தெரியாமல் நடக்க வாய்ப்பு இல்லை இல்லையா? 100% வாய்ப்பு இல்லை. உளவுத்துறைக்கு தெரியாமல் வெள்ளமாக ஒரு மாவட்டத்தில் அங்கொன்றும் இங்கொன்றுமா நடக்கலாங்க. வெள்ளமாக ஒரு மாவட்டத்தில் சாராயம் ஓடுது. அங்கே பப்ளிக் நேற்று யாரை கேட்டாலும் பைட்டு கொடுக்குறான், எல்லா டெலிவிஷன் சேனலுக்கும். வெள்ளமாக ஓடுது. பல தடவை நாங்கள் புகார் கொடுத்தோம், கேட்கல. பால் பாக்கெட் கிடைக்கிற மாதிரி கிடைக்குது. பால் பாக்கெட் கூட நைட்டில் கிடைக்காது, இது நைட்லேயும் கிடைக்கும். 24 hours அவைலபிலிட்டி. போலீஸ் ஸ்டேஷனுக்கு 300 மீட்டர் பக்கத்துலேயே போட்டு விற்கிறான். இதெல்லாம் உளவுத்துறைக்கு தெரியாமல் எப்படி நடக்கும்? லோக்கல் போலீஸுக்கு தெரியாமல், உளவுத்துறைக்கு தெரியாமல், பண்ணலையா? அந்த மதுவிலக்கு பிறகு போலீஸுக்கு தெரியாமல் நடக்கவே நடக்காது. அப்போ எல்லாரும் இன்ஃபார்ம் பண்ணி நடவடிக்கை எடுக்கலன்னா யார் பொறுப்பு? கள்ளக்குறிச்சி இஷ்யூலுமே இதே மாதிரி தான். எல்லண்டோவுக்கும்
உளவுத்துறைக்கும் ஒரு மோதலை பார்த்தோம். எப்பயுமே நடந்தது. இந்துலே ஒரு ஆர்டிக்கலே ஒரு ஆர்டிக்கலே வந்தது. மறுபடியும் இப்படி பண்றாங்கன்னா அதைத்தான் நானும் கேட்கறேன். ஒரு வருஷம் ஆமா நிர்வாகத்துல தான் டாப்ல ப்ராப்ளம் இருக்குது. எப்படிங்க உளவுத்துறை வந்து எல்லண்டோக்கு எதிராக நியூஸை பிளான்ட் பண்ணுறான் ஹிண்டு பேப்பரில்? இதெல்லாம் ஜெயலலிதா பீரியடில் கருணாநிதி பீரியடில் நினச்சே பார்க்க முடியாது. அப்போ டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளே சில சீரியஸ் ப்ராப்ளம்ஸ், வெரி சீரியஸ் ப்ராப்ளம்ஸ் இருக்குது. அது இந்த கவர்மெண்ட்டுக்கு பெரிய சிக்கல்களை ஆபத்தை உண்டாக்கும்னு அந்த காலத்திலே சொல்லப்பட்டது. அந்த பீரியட்லேயே வந்து விவரம் அறிந்தவர்கள் பேசினார்கள், எழுதினார்கள். ஆனால் அரசு செவி மடுக்கவில்லை. இன்றைக்கி இவ்வளோ பெரிய வேலையை கொடுத்துருக்காங்க. சமீபத்தில் கூட பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கும் போலீஸ்காரன் கண்டக்டர் சரி அது கூட வந்து இன்டர் டிபார்ட்மெண்டலுங்க. ஐ மீன் இன்ட்ரா டிபார்ட்மெண்டல் ஒரு டிபார்ட்மெண்ட் அடிச்சுப்போம். அது எனக்கு பெரிய விஷயமா படலை. அது நடந்திருக்கு கடந்த காலங்களும். இது எப்படிங்க நீங்கள் போலீஸ் எல்லண்டோக்கு எதிராக உளவுத்துறை ஃபீட் பண்ணுறான், உளவுத்துறைக்கு எதிராக எல்லண்டோ ஃபீடு பண்ணுறான். ரெண்டு பேரும் அதிகார மோதல் 2 பேரும் சந்தி சிரிக்குது. இவங்க 2 பேர் சண்டையை மீடியாவில் வச்சு தீர்த்துக்கிறாங்க. இவ்வளோ தூரம் மாவட்டத்தில் வெள்ளமாக சாராயம் ஓடுதுன்னா லோக்கல் போலீஸு, உளவுத்துறை, மதுவிலக்கு பிரிவுன்னு ஒன்று இருக்குது. அது எதுக்கு வச்சுருக்கானுங்கன்னு தெரியல. கல்ச்சர்லாம் பேசாமல் அதுக்கு இவங்க 3 பேருக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் கிராஸ் செக் தானுங்க, செக் அண்ட் பேலன்ஸ் தானுங்க. லோக்கல் போலீஸை நம்பாமல் தான் உளவுத்துறை, இவங்க 2 பேரையும் நம்பாமல் தான் மதுவிலக்கு ஆகும். இவங்களும் இப்போ ஆக்ஷன் எடுக்கல, யாருமே ஆக்ஷன் எடுக்கல. ஒரு சிவிலியன் அட்மினிஸ்ட்ரேஷனில் வந்து விஏஓ தலையாரியெல்லாம் சொல்லுவாங்க, அவங்களுக்குலாம் அதில் பொறுப்பு இருக்குது. கலெக்டரால் கண்டிப்பாக இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ண முடியும். அப்போ அத்தனை பேர் வந்து கோட்டை விட்றானுங்கன்னா எப்படி சாத்தியம்? அது சாவு எண்ணிக்கை 50-60 தாண்டுன்றாங்க உங்களுக்கு. போய் அங்கங்கே வெளியில் ஊந்து செத்தான்னு வச்சுக்கோங்க, அது இன்னும் 70-80 வரைக்கும் கூட போகும். திருடாமல் ஒரு விதத்தில் புண்ணியசாலிங்க, உயிரோடு இருந்து அவஸ்தைப்படுறது கொடுமை. அது கண்ணு போய், காது போய், காலு போய், லிவர் போய், கிட்னி போய், இப்போயே 16 பேருக்கு டயாலிசிஸ் போயிட்டுருக்கு பாண்டிச்சேரியில். ஃபஸ்ட்டு கண்டிஷனில் இருக்காங்கன்றாங்க. லைஃப் லாங் பிரச்சனை தான், பெரிய பிரச்சனை, லைஃப் லாங்கு. லாஸ்ட் இயர் ஒரு அனுபவம் அரசாங்கத்துக்கு கிடச்சிருக்கு. மறுபடியும் ஒரு வருஷம் பொறுத்து இதுவே நடக்குது. இவ்வளோ மேசிவ் ஸ்கேலில் எப்படிங்க நடக்கும்? இவ்வளோ பெரிய ஸ்கேலில் எப்படி? மேமத் ஸ்கேல்னு வாங்க. 100 பேர் குடிச்சிருக்கானா எப்படி வந்து அவங்க சொல்கிறாங்கல்ல, கதையாக சொல்கிறாங்கல்ல. 2 பேர் 3 பேர் இருந்தனா டிபேட் ஆகிருக்கு. நம்மளும் இப்போ பேசியிருக்க போகிறதில்ல. அது அங்கொன்று இங்கொன்று இதாக நடந்துகிட்டு தான் இருக்கும். அப்பப்போ இவ்வளோ பெரிய ஸ்கேலில் நடக்குதுன்னா என்ன நடக்குது? இது பல மாதங்களாக அங்கே விற்றுக்கிட்டு இருக்கான்றாங்க. அந்த ஒரு எஸ்பி வந்து விஆர்எஸ் வாங்கிட்டு போகிறதுக்கு இதுதான் காரணம்னா, ஒரு எஸ்பி ரிப்போர்ட் போடுறாரு, எஸ்பியை மிரட்டுறானுங்கன்னா அப்போ யாரோட கண்ட்ரோலில் இருக்குது நிர்வாகம்? இவையெல்லாம் மன்னிக்க முடியாத தவறுகளுங்க. ஒரு உயிரை கொண்டு வர முடியுமா? 10 லட்ச ரூபா போயிடுச்சுன்னா கொடுத்துட்டிங்கன்னா தீந்துரு. அவங்க பாவத்தை 10 லட்சம் குடிச்சு அரசாங்கம் தான் பாவத்தை கழுவிக்குதுங்க. அரசு தன்னுடைய பாவத்தை கழுவிக்கொள்ளுகிறது. எங்கே போய் தீக்க போகிறாங்க? இந்த பாவத்தெல்லாம் எங்கே போய் தீக்க போகிறாங்க இவங்க? நீங்கள் சொல்கிற மாதிரி டிமாண்ட் இருக்க வரைக்கும் சப்ளை இருந்துக்கிட்டே தான் இருக்கும். லிமிட்டட் ஸ்கேலில் அப்படிங்க சொல்கிறேன். பூரண மதுவிலக்கு சத்தியமாக தீர்வு இல்லை. ஒரு மாவட்டத்தில் 4 தடவை இந்த மாதிரி இன்சிடென்ட் நடக்கும். 4 மாவட்டத்தில் ரொம்ப அதிகமாகும். இதெல்லாம் வந்து பேசிக் ட்ரூத்து. நீங்கள் குஜராத்தில் காலகாலமாக மகாத்மா காந்தி பிறந்த குஜராத்தில் எத்தனை ஆண்டுகளாக உங்களுக்கு வந்து மதுவிலக்கு இருக்குன்னு தெரியும். ஆனால் இன்றைக்கி என்ன நிலைமை தெரியுமா? கள்ளச்சாராய சாவு மட்டும் இல்லை, இந்த மதுவால் வந்து வாழ்க்கை பாதிக்கப்பட்டு புனர்வாழ்வுன்னு சொல்லுவோம்ல, ரீஹபிலிட்டேஷன் ட்ரீட்மெண்ட்டுக்கு தமிழ்நாட்டுக்கு குஜராத்லேருந்து பேஷண்ட்ஸ் வராங்க. ரீஹபிலிட்டேஷன் வாங்குற அளவுக்கு அவன் குடிக்கிறான்னா அங்கே அவைலபிலிட்டி எவ்வளோ? ஆகவே உலகம் முழுவதும் தோற்று போன விஷயம் மதுவிலக்கு என்பது. பூரண மதுவிலக்கு ஆபத்தானது, அது சாத்தியமல்ல. இந்த பிரச்சனைக்கு அது தீர்வு இல்லை. நீங்கள் இன்னொரு முக்கியமான விஷயம், டாஸ்மாகில் விலையை ரொம்ப அதிகமாக ஏற்றுனதுங்க. இஷ்டத்துக்கு கண்டமேனிக்கு ஏற்றி வச்சுட்டானுங்க. சரக்கும் தரமாக இல்லை அப்படிங்கிற தரமாக இல்லாதது ஒன்று. 2வது கண்டமேனிக்கு விலையை ஏற்றுனதோட விளைவு 200 ரூபா கொடுத்து குடிக்க முடியாதவன் குடிக்க அடிக்கப்பட்டு 4 பாக்கெட் வாங்கி குடிச்சிட்டு போயிடுவாங்க. 40 ரூபாய்க்கு பாக்கெட் வாங்கி குடிச்சிட்டு போயிடுவான். முழுக்க அரசு தாங்க பொறுப்பு. இந்த அரசு வந்து கண்டிப்பாக வந்து இதற்கு பதில் சொல்லி ஆக வேண்டும். இவங்க வந்து திராவிட மாடல் அரசு, சமூக நீதியெல்லாம் சொல்கிறாங்க. மோடி எதிர்ப்பு, ஆர்எஸ்எஸ் எதிர்ப்பு, மதவாத எதிர்ப்பு மட்டுமே உங்களுடைய அரசியலாக இருக்க முடியாது. அதை ஒரு கேடயமாக பயன்படுத்தி கொண்டு மற்ற சமூக அவலங்களை நீங்கள் கண்டும் காணாமல் இருப்பது என்பதை தாண்டி உங்கள் கட்சிக்காரர்களே அந்த பாவ காரியத்தை செய்யக்கூடிய அந்த போக்கை நீங்கள் தடுக்காமலும் இருப்பீர்களே ஆனால் கண்டிப்பாக இது வந்து மிகப்பெரியது ஒரு வரலாற்று பிழையாக மாறிப்போகும். 26 வந்து இவர்கள் கண்டிப்பாக மக்கள் மன்றத்தில் தண்டிக்கப்படுவார்கள். இந்த போக்கு இப்படியே தொடர்ந்ததுன்னா இந்த யார் பொறுப்பேற்கணும் அப்படின்னு சொல்கிறீங்க? ஐ திங்க் இதில் வந்துங்க, இப்போ நான் வந்து இவர் ராஜினாமா பண்ணணும், அவர் ராஜினாமா பண்ணணும், அந்த கோரிக்கைகள்லாம் வந்து எனக்கு வந்து பெரிய அளவில் உடன்பாடு இல்லை. முத்துசாமி ராஜினாமா பண்ணணும், வேலு ஸ்டாலின் ராஜினாமா பண்ணணும். இதை ஒரு எச்சரிக்கையாக எடுத்துக்கிட்டு ஃப்யூச்சரில் வந்து நீங்கள் புல் அப் யுவர் சாக்ஸ். நீங்கள் இது நிச்சயமாக வந்து நிர்வாகம் போலீஸ் சம்மந்தப்பட்டது மட்டும் இல்லை. இந்த சம்பவத்துக்கு முழுக்க போலீஸை குறை சொல்கிறதும் ஏற்றுக்கொள்ள முடியாதது. போலீஸுக்கு மேலே இருக்கக்கூடிய அமைப்பு யார் கண்ட்ரோலில் இருக்குது? பொலிட்டிக்கல் லீடர்ஷிப்புக்கு இதில் பொறுப்பு இல்லையா? இப்போ ஒரு எஸ்பியை சஸ்பெண்ட் பண்ணியிருக்கீங்க,
அதுக்கு மேலே வந்து ஒரு மந்திரியையோ அல்லது வந்து மாவட்ட மந்திரியையோ துறை சார்ந்த மந்திரி முத்துசாமியோ ஏன் உள்துறையை கையில் வைத்திருக்கக்கூடிய முதலமைச்சரையோ நீங்கள் வந்து அவர்கள் ராஜினாமா செய்ய வேண்டும் என்று கோருவது எல்லாம் வந்து நடைமுறையில் வந்து எந்த அளவுக்கு பிரச்சனையை தீர்க்க உதவ போகுது. நீங்கள் வந்து ஸ்டாலின் ராஜினாமா பண்ணணும் எதிர்க்கட்சிகள் கோரிக்கை வைப்பது நியாயமானது, புரிந்து கொள்ளக்கூடியது. பட் அது பிரச்சனையை தீர்க்குமான்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்ச பிரச்சனையை தீர்க்க பொலிட்டிக்கலாக தான் இருக்கும் அது. ஆமாம், பொலிட்டிக்கலாக இருக்கும். இன்னொன்று யாரும் ராஜினாமா பண்ண போகிறதில்ல. இதை விட பெரிய பெரிய கொடுமைகள் நடந்தப்போ ஜெயலலிதா ஒன்றும் ராஜினாமா பண்ணது கிடையாது. அந்த உதாரணத்தை தான் திமுக சொல்லும். ராஜினாமாக்கள் பொலிட்டிக்கல் லீடர்ஷிப் வந்து நான் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணும்னு சொல்லும்பொழுது ராஜினாமா தான்ற கூட நீங்கள் அவசியம் கிடையாது. அது வந்து லெட் தம் அக்செப்ட் மாரல் ரெஸ்பான்சிபிலிட்டியை ஓன் பண்ணுங்கள். ஃப்யூச்சரில் இது நடக்காமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ண போகிறீங்க அந்த ப்ளூ பிரிண்ட்டை கொடுங்க. இப்போ நீங்கள் நேற்று உடனே வந்து நீதிபதி ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில் உடனே வந்து சாவு விழுந்துக்கிட்டே இருக்கும்போதே வந்து விசாரணை கமிஷன் போடுறீங்க. உடனே செய்கிறாங்க. அது உடனே செய்ய வேண்டிய வேலை கிடையாது. அது ஒரு வாரம் 10 நாள் பொறுத்து செய்யணும். அது எவ்வளோ பேர் ஒன்றுமே கிடையாது. எந்த விசாரணை கமிஷன் அறிக்கை வந்து உங்களுக்கு வந்து நடைமுறைக்கு வந்திருக்கு. இன்ஃபேக்ட் ராஜாஜி சக்கரவர்த்தி ராஜகோபால் ஆச்சாரியார் மூதறிஞர் ராஜாஜியோட ஃபேமஸ் வேர்ட்ஸ் இருக்குது. ஒரு பிரச்சனையை வந்து முடிச்சு வைக்கணும்னா விசாரணை கமிஷன் போட்டுடணும். மக்கள் கவனத்தை திசை திருப்பத்துக்கு கிணத்துல கல்லை போடுறதும் ஒன்று தான், பிரச்சனையை தீர்க்கறதுக்கு விசாரணை கமிஷன் போடுறதும் ஒன்று தான். தீர்வு வர போகிறது கிடையாது. பணம் உழ நீங்கள் விசாரணை வந்து திமுக அந்தளவுக்கு ஆமாம் எடுத்துகிட்டு போனாங்க. கடைசியில் சம்மந்தப்பட்ட காவல்துறை அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்கணும்னு அருணா ஜெகதீசன் ரிப்போர்ட்டை இவங்க கிடப்பில் போட்டாங்க. ஆனால் அதை வச்சு 2 எலெக்ஷன் அவங்க ஜெயிச்சாங்க. ஏன்னா போலீஸ் லாபி அவங்களால தொட முடியல. பொலிட்டிக்கல் ரெஸ்பான்சிபிலிட்டி கண்டிப்பாக ஃபிக்ஸ் ஆகணும். லெட் தம் ஓன் ரெஸ்பான்சிபிலிட்டி. ராஜினாமா பண்ணணுமான்றது ஐ திங்க் தெரிஞ்ச ராஜினாமா கோரிக்கை அரசியல் ரீதியிலானது. இவங்க அதை யாரும் ராஜினாமா பண்ண போகிறது கிடையாது. அதெல்லாம் யாருக்கும் அவ்வளோ பெரிய மாரல் அத்தாரிட்டிலாம் இன்றைக்கி இந்திய அரசியலே கிடையாது. ஃப்யூச்சரில் இதை தடுக்குத்திங்கன்னா போதும், போன உயிர்கள் திரும்ப வர போகிறது கிடையாது. அதுக்கு என்ன பண்ண போகிறீங்க? எதிர்காலத்தில் இப்படி நடக்காமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ண போகிறீங்க? 40க்கு 40 ஜெயிச்சு இங்கே வந்து எதிர்கட்சிகளே இல்லாத சூழ்நிலை வந்திருக்குது. இந்த பிரச்சனையை கூட ஏடிஎம்கேவால் பொலிட்டிக்கலாக எக்ஸ்ப்ளாய்ட் பண்ண முடியல. இதே எடப்பாடி பீரியடில் நடந்திருந்ததுன்னா திமுக வந்து வானத்துக்கும் பூமிக்கும் எகிரி குவிச்சிருக்கும். இன்றைக்கி சட்டசபையை ரணகலம் ஆக்கியிருப்பாங்க. இவங்க அப்படியே கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்தோன்னு தூக்கி வெளியில் போடுறாங்க. மறுபடியும் கொஞ்சம் நேரம் பற்றி உள்ளே போகிறாங்க. 24ஆம் தேதி ஆர்ப்பாட்டம் பண்ணி என்ன பிரயோஜனம்? உங்களுக்கு வந்து சபையை முடக்க முடியல உங்களால். ஒரு கவன ஈர்ப்பு தீர்மானத்துக்கு உள்ள அனுமதி இல்லைன்னா ஜெயலலிதா பீரியடில் நடந்த மாதிரி தான் இப்பயும் சபை நடக்குது. மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அது ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்கள் சட்டசபை எப்படியாவது நடந்துட்டு போட்டோம். கீழே போனீங்கன்னா நீங்கள் வந்து ஜனங்க எவ்வளோ கொதிச்சு போயிருக்காங்கன்னு தெரியும். இந்த 40க்கு 40 ஜெயிச்சதை வச்சு இந்த அட்டூழியங்களுக்கு பிறகு 26ல் நம்ம அப்படியே 200+ ஜெயிச்சிடலான்னு கனவு காண்டாங்கன்னா ஐம் சாரி, மக்கள் உரிய தீர்ப்பை கொடுப்பார்கள் நீங்கள் திருந்தவில்லை என்றால். இதுக்கு ஒன்றும் ஓட்டு போடலையேங்க. தொடர்ந்து இவ்வளோ கள்ளசாராய சாவு நடந்துகிட்டு இருக்கு. இதற்காக இவர்களுக்கு நாம் வாக்களித்தோம். இந்த எண்ணம் வருமா வராதா? இதில் இன்னொரு கொடுமை என்னென்னா ஏடிஎம்கேவால் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ண முடியலன்னா இந்த பிரச்சனையாக ஒரு பிரதான எதிர்கட்சியால் மேக்ஸிமம் நல்ல வாய்ப்பை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ண முடியல. மற்ற எதிர்கட்சிகள் எல்லாம் திமுகவோட நிலைய வித்வான்களாக மாறிட்டாங்க. 2 இடதுசாரிகள் காங்கிரஸ் அப்படியே ஜாலரா அடிச்சுட்டு உட்காந்துருக்காங்க. என்ன பண்ணாங்க அவங்க? இப்போ இவ்வளோ ஓடி இருக்காங்க, இவ்வளோ நடந்திருக்காங்க. அங்கே கதையாக சொல்கிறாங்கல்ல அந்த மாவட்டத்தில் வெள்ளமாக ஓடி இருக்குது, 7 மாதமாக வெள்ளமாக ஓடி இருக்குது, 6 பெருக்கெடுத்து ஓடி இருக்குன்றாங்க. எப்படி எல்லாரும் சேர்ந்து கோட்டை விட்டாங்க? இது நடக்க போகுதுன்னு தெரிஞ்ச அந்த எஸ்பி 8 மாதத்துக்கு முன்னால் இப்போ அவர் வந்து இப்போ விஆர்எஸ் வாங்கிட்டு போகிறாருன்னா கவர்மெண்ட்டை வீழ்ச்சிருக்க வேணாம். அங்கே தான் ஒரு கேள்வி வருது. அவர் வெளிப்படையாக சொல்கிறாரு, நான் நடவடிக்கை எடுக்க முயற்சி பண்ணேன், ஆளுங்கட்சி தரப்புலேருந்து எனக்கு அழுத்தம் தரப்பட்டது, நான் மேலிடத்துலையும் சொன்னேன், ஆனாலுமே வந்து எனக்கு சரியான ரெஸ்பான்ஸ் இல்லை, அதனால தான் நான் விஆர்எஸ் வாங்கிட்டு போகிறேன்னு சொல்லியிருக்காரு இல்லையா? ஸ்டாலின் அவர்களோட நாலேஜ் போயிருக்குன்னு நினைக்கிறீங்களா அந்த விஷயம்? எனக்கு தெரியல. அப்படி போகாமல் இருந்திருந்தாலும் அது ஆபத்தானது. இப்போ இவ்வளோ பெரிய டெவலப்மெண்ட் சிஎம் பார்வைக்கு போகலன்னா சிஸ்டம் எவ்வளோ வீக்காக இருக்குன்றதோட அர்த்தம். ஏன்னா அவர் ராஜினாமா பண்ணுறதுக்கு 2-3 மாதங்களுக்கு முன்னாடி தான் மரக்காணத்தில் அவ்வளோ பேர் இறந்துருக்காங்க. அப்போ எதாவது சொல்கிறேனே, சிஸ்டம் ஃபெயிலியர் தாங்க இது. இதில் எந்த சந்தேகமும் இல்லை. முதலமைச்சர் ஸ்டாலின் இப்பொழுதாவது விழித்து கொள்ள வேண்டும். இல்லைன்னா மிகப்பெரிய சம்பவங்கள் இன்னும் 26க்கு முன்னால் இந்த மாதிரி நிறையா நடக்கும். மரக்காண இன்சிடெண்ட்டுக்கு பிறகு இவங்களால் விழித்து கொள்ள முடியவில்லைன்னா இப்போ இந்த வேலையை கொடுத்துருக்காங்க. இதுக்கு மேற்கொண்டும் திருந்தலைன்னா யாராலையும் காப்பாற்ற முடியாது. இந்த 40க்கு 40 வெற்றி பெற்று விட்டோம் என்கின்ற இருமாப்பு ஆட்சியாளர்களுக்கு இருக்குமே ஆனால் 26ல் படுதோல்வியை சந்திப்பார்கள். பார்லிமெண்ட் வேறு, அசம்பிளி வேறு. இந்த இன்சிடென்ட்ஸ்லாம் வந்து கண்டிப்பாக வந்து தமிழ்நாட்டின் மனசாட்சியை இது உலுக்கி கொண்டிருக்கிறது. கொத்தாக பிணங்களை போட்டு எரிக்கிறாங்க. யார் காரணம்? நல்லா தெரியுது. லோக்கல் பாலிட்டிஷியன்ஸ் தான் இன்வால்வ்டு. லோக்கல் பாலிட்டிஷியன்ஸு போலீஸ் 2 பேரும் சேர்ந்து தான் பண்ணியிருக்காங்கன்னும் போது எந்த லெவலில் நீங்கள் ரெஸ்பான்சிபிலிட்டியை ஃபிக்ஸ் பண்ணுவீங்க?
ஆட்சியாளர்கள் விழித்து கொள்ள வேண்டிய தருணம். இந்த ராஜினாமா இந்த மாதிரியான கோரிக்கைகள் அரசியல் உள்நோக்கம் கொண்டவை. திருந்தவில்லை என்றால் கண்டிப்பாக மிகப்பெரிய விலையை அரசியல் ரீதியாக 26 திமுக கொடுக்கும். நிறைய ஒரு கேள்வி, அதிமுகவிற்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைத்தது, ஆனால் சரியாக பயன்படுத்துகிறாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருந்தது. ஆனால் இன்னொரு புறம் பார்த்தீங்கன்னா அண்ணாமலை அவர்கள் நேற்று மருத்துவமனைக்கு போய் பாதிக்கப்பட்டவங்களை பார்த்துருக்காரு. அமித்ஷாவிடம் நான் தொலைபேசியில் பேசியிருக்கேன், என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. சிபிஐ விசாரணை வேணும்னு கேட்குறாரு இல்லையா, அதை எப்படி பார்க்குறீங்க? அண்ணாமலை அவர் ஐபிஎஸ் ஆஃபீஸராக இருந்தும் அவருக்கு ஏன் இவ்வளோ தூரம் விவரம் பத்தாமல் இருக்காருன்னு எனக்கு புரியல. அமித்ஷாவுக்கு அவர் கடிதம் எழுதியிருக்காரு, தமிழ்நாட்டில் கள்ளசாராயம் வெள்ளமாக ஓடுது, லோக்கலில் பார்ட்டி டிஎம்கேவோட ஆதரவோடு தான் நடக்குது. அது வரைக்கும் சரி, அண்ணாமலை சொல்கிறது கரெக்ட், போத் லாஜிக்கலி அண்ட் ஃபேக்சுவலி கரெக்டுங்க, ஓப்பனாகவே சொல்கிறேன், நான் ஒத்துக்கிறேன். ஆனால் அவர் அமித்ஷா கிட்ட நீங்கள் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடணுன்றது அபத்தமானது. எப்படின்னா, சிபிஐ தமிழ்நாட்டில் வழக்குகளை விசாரிப்பதற்கு மாநில அரசு கொடுத்திருந்த அனுமதி வாபஸ் பெறப்பட்டு விட்டது. கன்சென்ட்னு வாங்க, அந்த கன்சென்ட்டை தமிழ்நாடு அரசு வாபஸ் வாங்கிடுச்சு. இன்றைக்கி சிபிஐ விசாரணை வேணும் கள்ளக்குறிச்சியிலனா, ஒன்று முதலமைச்சர் ஸ்டாலினே திமுக அரசு சிபிஐக்கு இந்த வழக்கை விட்டுடலாம், இல்லை கோர்ட் ஆர்டர் மூலமாக அது சிபிஐ விசாரணைக்கு வரும். இப்போ 2 ஏடிஎம்கே எம்எல்ஏஸ் போட்ட கேஸ் இன்றைக்கி வருது, மதுரை பெஞ்சில் வருது, மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் வருது. அந்த மாதிரி கோர்ட் ஆர்டர் போட்டு வரலாம். சென்ட்ரல் கவர்மெண்ட் நினச்சா இஷ்டம் போல், அமித்ஷா நினச்சாலும் மோடி நினச்சாலும் சிபிஐ விசாரணை உத்தரவுப்பட முடியாது. பிகாஸ் ஆஸ் பர் த ஆக்ட், சட்டப்படி ஒரு மாநிலத்தில் சிபிஐ இயங்குவதற்கு மாநில அரசின் அனுமதி தேவை. அந்த அனுமதியை ஓராண்டுக்கு முன்பே 9-10 மாதங்களுக்கு முன்பு தமிழ்நாடு அரசு செந்தில் பாலாஜி கைதுக்கு பிறகு வாபஸ் வாங்கிடுச்சு. அதனால் இன்றைக்கி அமித்ஷா நினச்சா கூட சிபிஐ விசாரணைக்கு உத்தரவுப்பட முடியாது. எதுக்கு அண்ணாமலை இப்படிப்பட்ட கடிதங்களை எழுதுகிறாரு, அவரோட விவரம் என்னன்றது எனக்கு புரியல. அமித்ஷா நினச்சா என்ஐஏ விசாரணைக்கு உத்தரவு போடலாம், சிபிஐ விசாரணைக்கு உத்தரவு போட முடியாது. இந்த வழக்கை பொறுத்தவரைக்கும் என்ஐஏ வரத்துக்கு ஒன்றுமே கிடையாது. இது கள்ளசாராயம் குடிச்சு சாவறானுங்க, இதில் என்ன இருக்குது என்ஐஏ வரத்துக்கு? ஆகவே அண்ணாமலையோட அந்த கோரிக்கை என்பது ஃபேக்சுவலி ராங். ஒரு மாநில தலைவர், இந்தியாவை ஆளக்கூடிய கட்சியின் மாநில தலைவர், 12 ஆண்டுகள் ஐபிஎஸ் அதிகாரியாக இருந்தவருக்கு இந்த அடிப்படை உண்மை ஏன் புரியவில்லை என்பது என்னால் விளங்கி கொள்ள முடியவில்லை. புரியலையா, நான் புரிஞ்சும் தெரியாத மாதிரி பேசுகிறேன், எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறோம்? புரியாமல் தான் பேசியிருக்காரு. இது எடப்பாடி அவர்களும் இதே கோரிக்கை தான் வச்சு. நோ, எடப்பாடி கோரிக்கை வைக்கிறாரு. கோரிக்கை வைப்பது வேறு, அமித்ஷாக்கு கடிதம் எழுதுறது வேறு, ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்குது. எடப்பாடியோட கோரிக்கை சிபிஐ விசாரணை வேணும், சிபிஐ விசாரணை வேணும்னு அவர் யாரை கேட்குறாருன்னா மாநில அரசுகிட்ட நீயே கொடுத்துருன்றாரு. அவங்க எம்எல்ஏஸ் கோர்ட்டுக்கு போயிருக்காங்க, டைரக்ஷன் கேட்டு பர்ஃபெக்டாக இருக்குது. அவங்க 2 பேரும் அலைன்மெண்ட்டு கரெக்டாக இருக்குது. ஒரு பக்கம் ஜுடிஷியல் ஃபைட்டு, இன்னொரு பக்கம் கவர்மெண்ட்டுக்கு கோரிக்கை வைக்கிறார். எடப்பாடியோட ஸ்டேட்மெண்ட்டில் எந்த தப்பும் இல்லை. இட்ஸ் அன் அப்பீல் டு த ஸ்டேட் கவர்மெண்ட். அமித்ஷாக்கு அண்ணாமலை எழுதுனது நீங்கள் ஆஸ் தோ அமித்ஷா நினச்சா இது அமித்ஷா அதிகார வரம்புக்கு உட்பட்டதுன்னு அவர் நினைக்கிறாரு. சாரி, அமித்ஷாக்கு அந்த அதிகாரம் இல்லை. ஏன்னா ஸ்டேட் கவர்மெண்ட் செந்தில் பாலாஜி கைதுக்கு 2 மாதத்துக்கு பிறகு ஜென்ரல் கன்சென்ட் ஃபார் சிபிஐ வித்ரா பண்ணிடுச்சு. தமிழ்நாட்டில் எந்த வழக்கு சிபிஐ விசாரிப்பதாக இருந்தாலும் தமிழ்நாடு அரசின் அனுமதி தேவை. அப்படி இல்லை என்றால் ஐதர் ஹைகோர்ட் ஆர் சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் பண்ணணும். இந்த புரிதல் இல்லாமல் இந்த கடிதத்தை எழுதுகிறார் அண்ணாமலை. இது யார் சொன்ன ஐடியான்னு தெரியல எனக்கு. பொறுத்திருந்து பார்க்கலாம் சார் என்ன நடக்குது. ரொம்ப நன்றி சார், உங்கள் நேரத்தை ஒதுக்கி பல்வேறு தகவல் எங்களோட பயந்து கொண்டீங்க. நன்றி சிவா.